ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து. நாங்கள் இன்றைக்கி பெங்களூரில் என்ன கோயில் உமா தான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சா. சோமேஸ்வரர் டெம்பிள் வந்திருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு இது ஒரு லாங் வீடியோவாக நான் எடுக்கிறேன், சரியா? அது மட்டும் இல்லை, சென்னையில் பயங்கர வெயில், அதனால் பெங்களூர் காற்று வாங்கிட்டு போகிறதுக்காக உமாவும் மாமியும் வந்திருக்காங்க. கோயில் முன்னாடி இன்னும் கொட்டாவி விட்டுட்ருக்க தனீஷே. அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான், லோ எனர்ஜி தானா. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு தூக்க சொன்னான். நம்ம இந்த வழியாக தான் போனோம். ஆமாம் ஆமாம், பார்க்கிங் கிடைக்காம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஃபைனலாக வந்துட்டோம். இது சோழர் கட்டின கோயில். அழகாக இருக்குது. அந்த யானையெல்லாம் இன்னும் அப்படியே தெரியுது. கொடிமரம். ரொம்ப அமைதியாக இருக்கு கோவில். கோயிலை வாங்க போறியாவுமா? அப்படிதான் பார்த்துட்டு இருக்க. சரி மாமி. மாசத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை. இங்கே வருவேனா? சாமி கும்பிட்டாச்சு. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. இந்த டிசைன்லாம் செம்மையா இருக்கு. மாமி பாருங்களா, அவங்க கையெல்லாம் எப்படி ஆயிருக்கும் இதெல்லாம் செதுக்கி அப்படின்னு. சூப்பரா இருக்கு, ரொம்ப டீட்டெயிலா தெரியுது. யார் தனீஷ் இவங்கெல்லாம்? இவங்க மறந்துட்டியா? இவங்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவங்க. இங்க பாரு, தலப்பாலாம் கட்டிட்டு ஒரு தாத்தா இருக்காங்க பாரு. தலப்பா கட்டி இல்லடா, தலப்பாக கட்டிட்டு ஒரு தாத்தா இருக்காங்க பாரு. ஆஞ்சநேயர் சாமி வரேன் தான். இங்க பாருங்க, இங்க நாயா இவ்வளவு குட்டியா உள்ள பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கோவில் ரொம்ப அழகா இருக்கு. அரச மரமா? ஐயோ, ஆலமரம் இல்ல. அதான் பாம்பு சாமி ஏதோ. இதுக்கு பேர் கூட ஏதோ வரும். ஐயோ, பூவெல்லாம் நிறைய கீழே கிடக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? ஆமா, அந்த பூ வந்து பாம்பு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னது, காயா அதோடது? அழகா இருக்கு. காட்டுங்க தான். இப்படிதான் டிஃபரெண்டா வரும். நீ பார்த்தது இல்லையா? இது வந்து அழகா மேல ஒரு இது மாதிரி வரும். நாகராஜா பூவா? என்ன மக்களே, என்ன மக்களே காட்டு. வாவ், சூப்பர். தேங்க் யூ செல்லக்குட்டி. சாமிங்க, நாகலிங்க பூவா? அந்த மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டேன். தனீஷ், சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நான் வந்து எக்ஸாம் வந்து குட்டா பண்ணிருக்கேன். நீ வந்து எனக்கு ஒரு உதவி கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல நீ வந்து படிக்க வைங்க அப்படி சொல்லியிருக்கியா? நான் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க.
சொல்லணுமா அஷ்டலட்சுமி டெம்பிள் அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் டெம்பிள்லாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு தனிஷ் கேட்குறேன். நான் போயிருக்கேன் 4-5 தடவை போயிருக்கேன். பீச் எல்லாம் சூப்பராக இருக்கும், சாமி நல்லா அழகாக இருக்கும். ஆமா 2 பெரிய பீச்சுக்குலாம் போனீங்களா? இது ஆமா அதோட பேர் அந்த மெரினா. மேல இருந்து பார்த்தாலே சூப்பரா இருக்கும், நல்லா காத்து வரும், நல்லா அழகா இருக்கும் பீச். ஆமா அதுக்கப்புறம் இது அன்னதானம் உண்டு அங்க மதியானம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் போய். ஓகேவாமா? அப்புறம் 2 பீச் அந்த மெரினா பீச், எலியட்ஸ் பீச்லாம் நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. நைஸ். லாஸ்ட் இயர் சோஷியல் ஒரு சப்ஜெக்ட், அதனால சென்னையை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பாட்டி போய் பார்த்து. பாட்டியை கூட்டிட்டு போனா வளர்ந்த பிறகு என்ன கூட்டிட்டு போ. ஓகே இதெல்லாம் குழந்தைங்களோடது தனிஷ், நீ பெரிய பையனாயிட்ட. ஏன் அப்படி சொல்றீங்க? போயிரும் சொன்னாங்க. சரி எவ்வளவு சரி வாங்க. ஒரு சின்ன ஷாப்பிங்காக போயிட்டு இருக்கோம். தனிஷ் அம்மாக்கு என்ன வாங்கி தர போற? என்னம்மா தெரியலையா? அவன் நான் கோச்சிட்டு போறேன், எனக்கு யாரும் எதுவுமே வாங்கி தரல. பாய். வாங்கித்தா, அம்மாவுக்கு வாங்கித்தா. அழகா இருக்கு, பட் போடுறது தான் இல்லை. டேய் 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 டேய், அம்மாவுக்கு ஐடெக்ஸ்ல ஒரு பொட்டு வேணும், வாங்கி கொடு. அம்மாவுக்கு பொட்டு வாங்கி கொடு. வெட்டி வச்சிருக்காங்களா? கொஞ்சம் பெருசு இல்ல, ஆனா அழகா இருக்குல்ல. கொஞ்சம் பெருசு இல்ல, கெட்டி தான் போட்டுருக்காங்க. ஊசி மணி பாசி மணி மாதிரி. ஏய் அப்படிலாம் இல்ல, அழகா தான். நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லையா? டோரே மாட்டின மாதிரி இருக்கு. டோரா காஞ்சனா. ஆமா காஞ்சனா பையா, குட்டி காஞ்சனா பையா. ஆமா தெரிஞ்சிருச்சு. ஆமா நீங்க ஒண்ணு போடுங்க தா, போடுங்க போடுங்க போடுங்க. மாமி வந்து வளையல் வாங்கிட்டு இருக்காங்க புவிக்கு. நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக குல்ஃபி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். நாளைக்கு காலையில் எல்லோரும் சாப்பிடுவாங்கல்ல, அதுக்காக. இன்னும் கொஞ்சம் வற்றினோடனே ஆற வச்சு மோல்டில் செட் பண்ணிட வேண்டியதுதான். ஐஸ்கிரீம் ரெடி, குல்ஃபி ரெடி. இந்த எவ்வளோ மோல்டுலேயும் செட் பண்ணி வச்சாச்சு. வீட்டில் எல்லோரும் உறங்கியாச்சு. அத்தானுக்கு வந்துட்டு வேலை, அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. இனி நானும் போய் படுக்க வேண்டியது தான். குட் நைட், பாய், காலையில் பார்ப்போம். குட் மார்னிங். இப்போ காலையிலக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே 2 பேரும் அந்த கேப்பில் குல்ஃபி. வெறும் வயிற்றில் குல்ஃபி சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. மாமாக்கோ வந்துருச்சு. என்னாச்சுமா? எடுத்துட்டு போ. தட்டையான எடுத்துட்டு போவா. எவ்வளவு தூரம்? லாக் ஆயிடுச்சு. அதான் போன் லாக் ஆயிடுச்சா? சரி ஓகே, சண்டை நான் இனிமே பாஸ் பண்ணுங்க. திட்டினா நீ பாக்குற வேலைக்கு ஷவுட் பண்ணாங்களா? சவுட்டணும்ல உன்ன. குட் மார்னிங் அந்தா. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரான் வாங்கியிருந்தேன், அதை வச்சு ரோஸ்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ப்ரான் ரெசிபி வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரியா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு ஆகும் ப்ரான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவைக்கு உப்பு,
ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்துட்டு புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. சரியா? ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ப்ரான் இதில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக குக் ஆகிடும். ஃபஸ்ட் இந்த பக்கம் வேகட்டும், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். அவ்வளோதான், ப்ரான் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னொரு பேன் ஒன்று வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதுக்கு கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உரிக்கிறதுக்கு மடித்து பெரிய வெங்காயமே போட்டேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. கலர் ஜாஸ்தியாக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி. இப்போ அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த தக்காளி நல்லா மசியணும், அது வரைக்கும் அப்படியே வேகட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல ப்ரான், அது உள்ள ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், இதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலை பார்த்திங்கன்னா வாடி வதங்கி போச்சு, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான், ப்ரான் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரானில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெறும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். சரியா? மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இதையே நீங்கள் வந்து கீயில் கூட ட்ரை பண்ணலாம். சரியா? நார்மல் எண்ணெய்க்கு பதிலாக கீ போட்டு செஞ்சிங்கன்னா கீ ரோஸ்ட்டாக மாறிடும். அவ்வளோதான், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.